இன்னைக்கு நம்ம என்ன படத்தை பத்தி பார்க்க போறோம்னா ஏகே நடிச்ச குட் பேட் அக்லி படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். படத்தோட ஹீரோ ஒரு கேங்ஸ்டர். அவருக்கும் த்ரிஷாவுக்கும் ஒரு குழந்தை பிறக்குது. த்ரிஷா என்ன சொல்றாங்கன்னா, நீ கேங்ஸ்டரா இருக்கிறதுனால நீ என்னோட குழந்தையத்தோட கூடாதுன்னு சொல்றாங்க. இவரும் உடனே செஞ்ச தப்பெல்லாம் ஒத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போயிடுறாரு. ஜெயிலுக்கு போனவர் 18 வருஷம் கழிச்சு தான் வெளியே வர முடியும். 18 வருஷம் கழிச்சு வெளியே வந்து பார்த்தா அவரோட பையன் ஜெயிலுக்கு போயிடுறாரு. இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. எதுக்காக ஜெயிலுக்கு போனாருன்னா, அவரு மேல ஒரு பொய் ட்ரக்ஸ் கேஸ் போட்டு உள்ள போட்டாங்க. உடனே பையனை காப்பாத்துறதுக்காக எந்த கேங்ஸ்டர் தொழிலை விட்டாரோ திரும்பவும் அதே தொழிலை கையில் எடுக்கிறாரு. மறுபடியும் முதல்ல இருந்தா அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. அதுக்கு முன்னாடி நீங்க கருப்பா இருக்கீங்கன்னு கவலைப்படுறீங்களா? இனிமே அந்த கவலை வேண்டாம். இதுதான் ஃபேர் அண்ட் லவ்லி பல்பு. இதை நீங்க உங்க வீட்டுல மாட்டி வச்சுட்டீங்கன்னா அந்த பல்பு கிட்ட வரும்போதெல்லாம் நீங்க வெள்ளை ஆயிடுவீங்க. உடனே போய் மிஸ்டர் பீஸ்டோட 10வது வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும். தேவைப்படுறவங்க போய் வாங்கிக்கோங்க. இப்போ நான் சொன்னதுல பாதி விஷயத்த வாய்ஸ் ஓவர்லயே முடிச்சிடுறாங்க. மீதி கொஞ்சம் சீன் மட்டும் படமா காட்டுறாங்க. அப்புறம் எக்ஸ்ட்ரா 1-2 சீன் இருக்கு. வேற படத்துல ஒரு இழவும் இல்ல. அவ்வளவுதான். படத்துல வேற கதையோ திரைக்கதையோ படத்துல வேற எந்த உயிரும் இருக்காது. வழக்கம் போல வர்றவன் போறவன்லாம் ஹீரோக்கு பில்டப் கொடுக்கறான். பாதி படத்துக்கு மேல பில்டப் தான் இருக்கு. கேட்டா ஃபேன் பாய் சம்பவம்னு சொல்றானுங்க. என்ன கொடுமை சரவணன். படம் எடுக்க சொன்னா மேஷப் பண்ணி வச்சிருக்கானுங்க. எவனுமே ஆடியன்ஸ் பாக்குறதுக்காக படம் எடுக்க மாட்டேங்கிறானுங்க. சும்மா ரசிங்கன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு எதையோ பண்ணி எடுத்து வச்சுட்டு ஃபேன் பாய் படம்னா இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திரிறானுங்க. படம் ஃபுல்லா ரெஃபரன்ஸ் வச்சு சாவடிச்சுக்கானுங்க. எதுக்குடா சம்பந்தமே இல்லாத டைலாஸ், சம்பந்தமே இல்லாத சாங்ஸ். என்ன நினைச்சு இந்த படத்தை எடுத்தான்னு தெரியல. ஏதோ கவர்மெண்ட் பஸ்ல ஊருக்கு போன மாதிரி படம் முழுக்க பழைய பாட்டா போட்டு தள்ளிட்டாங்க. முதல் 10 நிமிஷத்திலேயே படம் விளங்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. சரி, படம் தான் மொக்கையா இருக்குன்னு ட்விட்டர் பக்கம் போனா அங்க ஒரு காமெடி நடந்துட்டு இருக்கு. எவனோ படம் விஜய் ரசிகர் கிட்ட படம் நல்லா இருக்குன்னு சொன்னாதான் ஓட் கிடைக்கும்னு சொல்லியிருப்பான் போல. உடனே எல்லாரும் ஃபர்ஸ்ட் ஷோ முடியறதுக்கு முன்னாடியே படம் சூப்பர், நான் ஒரு விஜய் ரசிகர், எனக்கே படம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு உருட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கு கீழே ஒரு அஜித் ரசிகர், டேய் எங்களுக்கே படம் பிடிக்கல, நீங்க என்னடா சம்பந்தமே இல்லாம முட்டு கொடுத்துட்டு இருக்கீங்கன்னு கலாய்க்கிறானுங்க. நீங்க என்னதான் தலைகீழா நின்னாலும் எங்க ஓட்டு உங்களுக்கு கிடையாதுன்னு படம் ஓடிட்டு இருக்கும் போதே ட்விட்டர்ல இந்த காமெடி நடந்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி உங்கள நிறைய பேர் ஏன் எதுக்குன்னே தெரியாம கவலையில இருப்பீங்க. உங்களுக்காக தயாரிக்கப்பட்டதுதான் இத கவலையை மறக்கிற லேக்கியம். இதுல ஒரு பீஸ் எடுத்து வாய் வழியா உள்ள விட்டு மூக்கு வழியா வெளியெடுத்தீங்கன்னா உங்க கவலை எல்லாம் பறந்து போயிடும். முக்கியமா IPL மேட்ச் பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படும். கண்டிப்பா வாங்கி யூஸ் பண்ணுங்க. இதோட லிங்க் மதன் கௌரி சேனல் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. படத்துல அர்ஜுன் தாஸை தவிர எல்லாருமே பழைய ஆளுங்க தான். எல்லா பழைய படத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு புது பழைய படத்தை எடுத்து வச்சிருக்கானுங்க. அவ்வளவுதான். இன்னும் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? வழக்கம் போலதான். எனக்கும் இந்த வீடியோக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இப்படி சொல்லுவீங்கன்னு ஸ்டார்ட் சொன்னாரு. வாவ். இந்த வீடியோ யார் மனதையாவது கஷ்டப்படுத்தி இருந்தா மன்னிக்கவும். I am very sorry நே. அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேல தெரியுற வீடியோவை பார்க்கலன்னா கிளிக் பண்ணி பாருங்க. நான் உங்களை அங்க பாக்குறேன். நன்றி, வணக்கம், பை பாய்.